தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையிலே இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவினுடைய பதவிக்கு வந்த பின்னர் முதல் முறையாக இன்று சமூகத்தின் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருடன் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை 10 மணியளவில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் அமைப்பு, தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இந்த சந்திப்பின் போது கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் கூட்டமைப்பை சந்திப்புக்கு அழைத்திருந்த ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பின்னர் காரணம் கூறாமல் அந்த சந்திப்பை ரத்து செய்திருந்தார். நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகள் அரசாங்கத்திற்கு அதிகரித்துள்ள நிலையில் கடந்த 15ஆம் தேதி கூட்டமைப்பை சந்திக்க ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டத்தை காரணம் காட்டி அந்த சந்திப்பு பிற்போடப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை நடக்கவுள்ள சந்திப்பின் போது பேசப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச உள்ளக கலந்துரையாடல்களை நடத்தியிருப்பதாகவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையை கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை புலம்பெயர் தமிழ் மக்களிடம் இருந்து உதவிகளை பெறுவதற்கான வழிமுறைகள் பற்றியும் கலந்துரையாடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இன்றைய சந்திப்பில் பங்கேற்கப் போவதில்லை என்று டெலோ ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனத்தில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சேர்பெறுமதி வரி சட்டமுள்ள மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக 13 சிங்களவர்கள் நியமிக்கப்பட்டனர். கிளிநொச்சியில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இல்லை. 3 தமிழ் பேச நீதிபதிகளின் தேவை இருக்கின்ற நிலையில் 13 பேரையும் சிங்களவர்களாகவே அரசாங்கம் நியமித்துள்ளது. இங்குதான் பிழை ஏற்படுகிறது. சமத்துவம் இல்லாத ஒரு இனத்தை அடக்கி ஆள்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்கின்ற போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. தமிழ் மக்களை அடக்கி அதில் குளிர் காய்ந்து ஆட்சியை கொண்டு நடத்த நினைத்தவர்கள் தற்போது அதனுடைய பலாபலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியாளர்களின் கொள்கையில் தான் முதலாவது பிழை இருக்கின்றது. இலங்கையில் தமிழர்களை அடையாள ரீதியாக இல்லாமல் ஒழிப்பதே அரசின் பிரதான நோக்கமாக உள்ளது. 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்தின் பின்னர் இலங்கைக்குள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாகவும் வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லாததன் காரணமாகவும் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு காணாமை மிக முக்கிய பங்காக அமைகின்றது. இன்று புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஈழத்தமிழர்கள் அங்கு மிகவும் பலமான நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை இங்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் அரசு சிந்திக்க வேண்டும். ஏனெனில் தற்போதைய சூழலில் வெளிநாட்டிலிருந்து 10 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட பணம் அனுப்பப்பட்டால் அது ஏன் அனுப்பப்படுகின்றது என வங்கிகளினால் மேலதிக விவரங்கள் கேட்கப்படுகின்றன. இதனால் வங்கிகள் மூலம் பணம் அனுப்ப புலம்பெயர் தமிழர்கள் அச்சப்படுகின்றார்கள். இவ்வாறான விடயங்களும் டொலர் பற்றாக்குறைக்கு ஒரு காரணம். அரச வங்கிகளில் ஒரு விலையும் தனியார் வங்கிகளில் இன்னொரு விலையும் உண்டியல்கள் மூலம் பெறும் டொலருக்கு வேறு விலையுமாக 3 விதமாக டொலரின் விலை நிர்ணயிக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திலே இருந்து விரைவிலே 113 என்ற சாதாரண பெரும்பான்மை பலத்தை கூட இல்லாமல் செய்வோம் என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். வாசுதேவ நாணயக்கார விமல் வீரவம்ச, உதய கமன்பில உட்பட 11 அரச பங்காளி கட்சிகள் அணியின் பிரதிநிதிகள் நேற்று கண்டிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசை பெற்றதுடன் சமகால நிலவரங்கள் குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விமல் வீரவம்ச, நாட்டை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டத்தை நாம் முன்வைத்தோம். அமைச்சரவையிலிருந்து எம்மை நீக்கினர். ஆனால் நாம் அந்த வேலை திட்டத்தை கைவிட மாட்டோம். அதனை தொடர்ந்து முன்னெடுப்போம். நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச மிக மோசமானவர். அவருக்கு எப்படி கதைப்பதென்று கூட தெரியாது. அது சர்வகட்சி மாநாட்டில் புலனானது. இந்த அசிங்கமான அமெரிக்கரை வைத்துக்கொண்டு பயணிக்க முடியாது. எனவே விரைவில் அரசாங்கத்தின் 113 என்ற சாதாரண பெரும்பான்மையை இல்லாமல் செய்வோம். இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்டத்திற்கான முன்மொழிவை தனிநபர் சட்டம் மூலமாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கவிடம் கையளித்துள்ளார்.
இந்த முன்மொழிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்கள் அமைச்சரவைக்கு மாற்றப்படும். நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் பொறுப்பு கூறச் செய்யும் வகையில் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரம் நாடாளுமன்றத்தினால் கண்காணிக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களில் இருந்து புதிய ஜனாதிபதியை உடனடியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். தற்போதைய ஜனாதிபதியின் அலுவலகம் அந்த நியமனத்துடன் நிறுத்தப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருமித்த கருத்துடன் பெரும்பான்மை பலத்தை கொண்ட பிரதமரை நியமிக்க புதிய ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்படும். நாடாளுமன்றத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் அடங்கிய இடைக்கால அமைச்சரவை அமைக்கப்படும். நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடியும் வரை அல்லது நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை மற்றும் அடுத்த அமைச்சரவை அமைக்கப்படும் வரை இடைக்கால அரசாங்கம் தொடரும். பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் ஜனநாயக கோட்பாடுகளை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கும் இடைக்கால அரசாங்கம் குறுகிய மற்றும் நீண்டகால கொள்கையை உருவாக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடிக்கு குறுகிய கால தீர்வுகள் மூலம் அரசாங்கம் சர்வதேச நாணய முகமைகள் மூலம் பங்குதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடன் சேவைகளை மறுபரிசீலனை செய்து மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு நிதியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட விடயங்கள் 21வது அரசியலமைப்பு திருத்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைனில் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள ரஷ்யா மீது குற்றம் சாட்டுகின்ற உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர வலியுறுத்துகின்ற தீர்மானம் ஒன்று ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இலங்கை நடுநிலை வகித்துள்ளது. உக்ரைனில் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள ரஷ்யா மீது குற்றம் சாட்டுகின்ற உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர வலியுறுத்துகின்ற தீர்மானம் ஐநா பொதுச்சபையில் விசேட அவசர அமர்வில் முன்வைக்கப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான வீடுகள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைக்கு பாதுகாப்பை அளிக்க கோரும் வகையில் இந்த தீர்மானம் அமைந்துள்ளது. உக்ரைன், ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகளால் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நேற்று நடந்தது. இதன்போது தீர்மானத்திற்கு ஆதரவாக 140 நாடுகளும் பெலாரஸ், சிரியா, வடகொரியா, எரித்ரியா மற்றும் ரஷ்யா ஆகிய 5 நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன. இலங்கை, இந்தியா, சீனா, பாகிஸ்தான் உட்பட 38 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. கடந்த 11ஆம் தேதியும் ஐநா பொதுச்சபையில் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்யாவை கண்டிக்கும் தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது இலங்கை நடுநிலை வகித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவடிவேம்பு பண்ணை வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாவடிவேம்பு பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய சிவலிங்கம் பவானந்தகுமார் என்பவரை உயிரிழந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மாவடிவேம்பு பண்ணை வீதி வழியாக மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்தவரை கனரக வாகனம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற சந்திவெளி போலீசார் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலம் சந்திவெளி பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் சந்திவெளி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் சமையல் எரிவாயு, குடும்ப பங்கீட்டு அட்டை மற்றும் உணவகங்களுக்கு கடை அனுமதி பத்திரம் மாத்திரமே உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் நிலையத்தின் முன்பாக பலர் சமையல் எரிவாயுவினை பெற முடியாத நிலை காணப்பட்டது. குடும்ப பங்கீட்டு அட்டை இல்லாமை, கடை அனுமதி பத்திரம் இல்லாமை, புதிய திருமணம் முடித்தவர்கள் என பலரும் சமையல் எரிவாயுவை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தனர். அத்துடன் அதிகாலை 3 மணிக்கு வருகை தந்தமையினாலேயே சமையல் எரிவாயுவை பெற முடிந்தது என மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஜாழ்ப்பாணம் சித்தன்கேணி எரிபொருள் நிலையத்தில் இன்றைய தினம் காலை மக்கள் குடும்ப அட்டைகளுடனும் கேன்களுடனும் வரிசையில் என்று எரிபொருளினை கொள்வனவு செய்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு குடும்ப அட்டைக்கு 500 ரூபாய் பெறுமதியான எரிபொருளினை கொள்வனவு செய்ததாகவும் அதனை பெறுவதற்கு அதிகாலையிலேயே வரிசையில் என்று சிரமப்படுவதாகவும் இதன்போது மக்கள் தெரிவித்திருந்தனர். லைன் நினைக்கிறோம் ஒரு நான் நினைக்கிறேன் 120 ஆளாக இருக்குது. 3 மணிக்கு வந்தாலும் இருக்கிறோம். நாங்கள் ஆட்டோ ஓடுறாங்க. இந்த ஆட்டோ ஓட்டத்தை விட்டுட்டு கேஸுக்காண்டி வந்து நிற்கிறோம். டீசலுக்கு லைன், பெட்ரோலுக்கு லைன், அங்கர் உப்புமாவுக்கு லைன், எல்லாத்துக்கும் லைன் தான் நிற்கிறோம். வந்தாலும் நேரத்துக்கு வந்தாலும் இதை கொடுக்குறதுக்கு முடியாது. சரி வேலையை போகணுன்னா வேலையை இல்லை. 9-10 மணி ஆகுது. இப்போ டைம் 9-10 மணி ஆகுது. சரியான இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. இலங்கையின் கிராமப்புற அபிவிருத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியின் உதவியை இலங்கை நாடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான பல திட்ட முன்மொழிவுகள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களுக்காக உலக வங்கியிடம் இருந்து சுமார் $1 பில்லியன் நிதிய உதவியை இலங்கை நாடவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அடுத்த மாதம் அமெரிக்காவில் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளார். இதன்போது குறித்த விடயம் தொடர்பாக கலந்தாலோசிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு வீழ்ச்சியடைய காரணமான கடன் சேவை தொடர்பில் குறித்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்படவுள்ளது. அத்துடன் கடனை திருப்பிச் செலுத்தும் பொறிமுறையை மறுசீரமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் குறித்த கலந்துரையாடலில் இலங்கை ஆராயவுள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு கடந்த ஆண்டு ஜனவரியில் இருந்து சுமார் 70% வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன் விளைவாக உணவு, எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வது கடினமாகியுள்ளது. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புது வருடத்திற்கு முன்னர் எரிபொருள் நெருக்கடியை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நுகர்வோர் தேவைக்கு அதிகமாக எரிபொருளை கொள்வனவு செய்கின்றனர். சிலர் 3500 ரூபாவுக்கு எரிபொருளை பெற்று 5000 ரூபாவுக்கு விற்பனை செய்கின்றார்கள். முன்னர் நாளொன்றுக்கு 5000 மெட்ரிக் டன் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இன்று நாளொன்றுக்கு 7000 மெட்ரிக் டன்னிலிருந்து 8000 மெட்ரிக் டன் வரை விற்பனையாகிறது. இதுவே எரிபொருளுக்கான தட்டுப்பாட்டுக்கு காரணமாகும். ஆனாலும் தற்போது எரிபொருள் வரிசை குறைந்துள்ளது. இம்மாத இறுதிக்குள் எரிவாயு பிரச்சினையை முற்றாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு எரிவாயு கப்பலால் 5000 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த நட்டத்தை கருதாது மக்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கரவலப்பட்டி அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாடளாவிய ரீதியில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பொதுமக்கள் தினமும் 6 அல்லது 5 மணித்தியாலங்கள் இருளில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய டொலர் நெருக்கடிக்கு முகம் கொடுத்து எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாத காரணத்தினால் இந்த நெருக்கடிகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டுள்ளன. சில நாட்களுக்கு முன்னர் சப்புக்கஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் சுத்திகரிப்புக்கு தேவையான கச்சா எண்ணெய் இல்லாததால் மூடப்பட்டது. இதேவேளை இன்றைய தினம் மின் துண்டிப்பை அமுலாக்குவது குறித்து இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி A முதல் L வரையிலான வலயங்களில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான கால பகுதியினுள் 3 மணி நேரமும் 20 நிமிடமும், மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையிலான கால பகுதியினுள் 1 மணி நேரமும் 40 நிமிடமும் சுழற்சி முறையில் மின் துண்டிப்பு அமுல்படுத்தப்படவுள்ளது. அத்துடன் P முதல் W வரையிலான வலயங்களில் காலை 8:30 முதல் மாலை 5:30 வரையிலான கால பகுதியினுள் 4 மணி நேரமும் 30 நிமிடங்களும், மாலை 5:30 முதல் இரவு 11 மணி வரையிலான கால பகுதியில் 1 மணி நேரமும் 50 நிமிடமும் மின் துண்டிப்பு அமுல்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் மற்றும் நீர் என்பன பற்றாக்குறையாக உள்ளமையின் காரணமாக மின்வெட்டு நேரங்கள் நீடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது அமுலாக்கப்படும் 6.5 மணித்தியால மின்வெட்டு எதிர்வரும் வாரத்தில் இருந்து 10 மணித்தியாலங்கள் வரை நீடிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. உணவுப் பொதியின் விலை உயர்வால் பரோட்டா, வடை மற்றும் தேநீரின் விலை அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. எரிவாயு விலை, எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடி காரணமாக உணவு பொதியொன்றின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் முட்டை மற்றும் கோழிக்கறியின் விலை அதிகரிப்பால் உணவு பொதியின் விலை மேலும் உயர்வடைந்துள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசல சம்பத் தெரிவித்துள்ளார். கோழி இறைச்சி உணவு பொதியின் விலை 300 ரூபாவாகவும், மீன் உணவு பொதியின் விலை 250 ரூபாவாகவும், முட்டை உணவு பொதியின் விலை 240 ரூபாவாகவும், மரக்கறி உணவு பொதியொன்றின் விலை 220 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் வடையும் தேநீரும் பரோட்டாவும் சிற்றுணவகங்களில் பிரதான விற்பனை பொருட்களாக மாறி விற்பனையாவதாக சிற்றுணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கும் இடையிலான சந்திப்பு 3 மணித்தியாலங்களின் பின்னர் நிறைவடைந்தது. இன்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் 3 மணி நேர சந்திப்பு இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் M.A. சுமந்திரன், S. ஸ்ரீதரன், தமிழரசு கட்சியின் தலைவர் பாவை சேனாதிராஜா, தர்மலிங்கம் சித்தார்த்தன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் தவராசா கலையரசன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர்.
அதேபோல அரசாங்கத்தின் சார்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, வெளிவிவகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ், நீதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் அமைச்சர் சமல் ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன், அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன்னர் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய 4 விடயங்கள் தொடர்பில் இன்று இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்தல், காணி பிரச்சினை போன்ற 4 விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை குறித்த சந்திப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோ புறக்கணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இராணுவத்தினர் வடக்கு கிழக்கில் காணிகளை சுவீகரிக்கின்றார்களா? அவர்களுக்கு எதற்கு காணி என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு ஆரம்பமானது. பகல் 1 மணி வரை குறித்த சந்திப்பு நடைபெற்றிருந்தது. குறித்த சந்திப்பில் வடக்கு கிழக்கில் காணி சுவீகரிப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, இராணுவத்தினர் வடக்கு கிழக்கில் காணிகளை சுவீகரிக்கின்றார்களா, அவர்களுக்கு எதற்கு காணி என கூட்டமைப்பிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் வயல் நிலங்களை சுவீகரிப்பது, மக்கள் நுழைய தடை விதிப்பதெல்லாம் ஏற்க முடியாத நடைமுறைகள் என ஜனாதிபதியும் பிரதமரும் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்பும் தமிழ் மக்கள் அனைவரும் அணி திரளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது. நாடு தற்போது பாரிய அளவிலான நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. விலைவாசி ஏற்றத்தை தொடர்ந்து வரிசை யுகமும் தொடர்ந்து செல்கின்றது. இந்த நிலைமைக்கு அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிர்வாக நடவடிக்கைகளே காரணம் என கூறி, நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராகவும் விலை உயர்விற்கு எதிராகவும் பொருளாதாரத்தை சீரழிப்பதற்கு எதிராகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நாளை காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மக்கள் அனைவரும் அணி திரண்டு தமிழ் தேசத்தின் குரல் ஓங்கியொலிக்க போராட்டத்திற்கு வருகை தர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது. குறித்த போராட்டம் தொடர்பாக தகவல் வெளியிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இலங்கையிலே பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. நாடு அதாள பாலத்திற்கு சென்றுவிட்டது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு 1 லட்சம், இதுதான் அரசாங்கத்தினுடைய நீதி. ஒரு நேர கஞ்சிக்கு கூட கையேந்துகின்ற நிலைமையில் மக்கள் உள்ளனர். வடக்கு கிழக்கில் இருந்து அகதிகளாக தமிழ் மக்கள் தமிழகம் செல்கின்றனர். அரசு தற்போது மக்களையும் விற்க ஆரம்பித்துள்ளது என தெரிவித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி தொடர்பில் உச்ச நீதிமன்றில் இன்று 2 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த மனுக்கள் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தினால் உச்சநீதிமன்றில் பொதுநலன் கருதி தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த மனுக்களை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ், உபதலைவர் அனுர மெத்தேகுட, செயலாளர் ரஜீவ் அமரசூரிய, பொருளாளர் ரஜிந்த பெரேரா மற்றும் உதவி செயலாளர் பசிந்த் சில்வா ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர். பதிலளிப்பவர்கள் அரசின் நடவடிக்கை மற்றும் செயலற்ற தன்மையால் தங்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன என மனுதாரர்கள் கோரியுள்ளனர். இந்த மனுவில் சட்டமா அதிபர், அமைச்சரவை, மத்திய வங்கி ஆளுநர், திரைசேரியின் செயலாளர், பல அமைச்சுகளின் செயலாளர்கள், இலங்கை மின்சார சபை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் அரச மருந்து கூட்டுத்தாபனம் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். நாசாவில் கடமையாற்றிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் விஞ்ஞானி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் குப்புலான் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் விஞ்ஞானியான கலாநிதி வைத்திலிங்கம் துரைசாமி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையத்தில் நீண்ட காலம் கடமையாற்றியிருந்தார். இந்நிலையில் அவர் கடந்த 17ஆம் தேதி தனது 90வது வயதில் அமெரிக்காவில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1968ஆம் ஆண்டு நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அப்போலோ 11 அனுப்பும் குழுவில் அங்கம் வகித்தவர் தமிழ் விஞ்ஞானி கலாநிதி வைத்திலிங்கம் துரைசாமி. வைத்திலிங்கம் துரைசாமி பிறந்து வளர்ந்த வீடு தற்போது குப்புலான் சிவபூமி ஞான ஆசிரமமாக விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.